ஹாய் குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து ரைஸ் உப்புமா தான் செய்ய போகிறோம். நம்ம ரவையில் செஞ்சுருப்போம். இப்போ வந்து நம்ம ரைஸ் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப இது ஹெல்த்தியான டிஷ்ஷு. அந்த காலத்தில் இந்த பாஸ்டிங் டைமில் செஞ்சு சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு இது. உப்பெல்லாம் அதிகமாக யாரும் செய்யறதில்ல. இது வந்து பச்சரிசி பருப்பெல்லாம் சேர்த்து செய்யும்போது நமக்கு ரொம்பவே நல்லது உடம்புக்கு. பாருங்கள், இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லாட்டினா அந்த கத்திரிக்காய் கொத்து இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி டம்ளரில் அதுக்கு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா நான் 2-3 டைம் நல்லா கழுவிக்கலாம். ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது எல்லாமே நல்லா கழுவிக்கிறேன். 2-3 டைம் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதை வந்து ஒரு வெள்ளையான துணியில் போட்டு வச்சுக்கலாம். ஃபேன் காற்றுல வச்சாவே போதும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப காய வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. வெயிலையும் காய வைக்க வேண்டாம். நிழலையும் ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். ட்ரை ஆயிரும். அப்புறம் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது வந்து மிக்சியில் அரைச்சிக்கிறேன். பல்ஸ் மோட் வச்சு நம்ம 2 டைம் இந்த பக்கமாக அந்த பக்கம் திருப்பினாவே ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு வந்துடும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இதை வந்து நம்ம ஜலிச்சுக்கணும். இதில் வந்து மாவு இருக்கும். அதனால் அந்த மாவு தனியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். துவரம்பருப்பு கொஞ்சம் அரைப்படாத கொஞ்சம் 1-2 இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உப்புமா செய்யும்போது அது நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் 2 டைமும் நான் போட்டு அரைச்சிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஜலிச்சாச்சு. துவரம்பருப்புலாம் கொஞ்சம் குருணையாக இருக்கா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு மாவு வந்திருக்கு. இது வந்து நம்ம அடை செய்வோம், மற்ற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சிடலாம். எனக்கு வந்து இது வந்து ரவை வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு 3 பேர்லேருந்து ஒரு 4 பேர், சின்னவங்களாக இருந்தால் 2 பெரியவங்க 2 பேர் சின்னவங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வச்சுக்கிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் போட வேண்டாம். வரமிளகாய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும். பாருங்கள், நல்லா எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வாசனைக்காக. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம நல்லா பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசி ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால வந்து 4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன் நான். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அரிசி ரவையை போட்டுக்கலாம். இது அப்படியே கொட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தூவின மாதிரி கொட்டிக்கணும். இல்லாட்டினா ஒரே பக்கமாக அடியில் போய் தங்கிடும், கெட்டியாயிரும். இது டக்குன்னு செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவை நம்ம ஏற்கனவே அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தா வேணுங்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உப்புமாவா. குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. உடம்பு சரியில்லாதவங்க கூட இந்த உப்புமா செஞ்சு கொடுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விடலாம். சிம்மில் தான் வச்சு நம்ம செய்யணும், இல்லாட்டினா அடியில் வந்து தங்கி கெட்டியாயிரும். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். 2 நிமிஷம் திறந்து அப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும்.
பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு, ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா சுண்டி நல்லா அப்படியே நல்லா திக்காக வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம மூடி போட்டுக்கலாம். சும்மா 2 நிமிஷம் வச்சு நம்ம திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் நல்லா திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் விட்டு செய்யும்போது ரொம்பவே வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் தேங்காய் துருவல் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம், அதுக்கு அளவுலாம் ஒன்றும் கிடையாது. பாருங்கள் நம்மளுடைய ரைஸ் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் கூட்டு அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.